உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னார், அம்மா திட்ட முகாமை ஒரு வருவாய் கிராமத்தில் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தையே கொண்டு போய் நாங்கள் நடத்தினோம். கிட்டத்தட்ட 64,000 முகாம் நடத்தப்பட்டு 64,17,903 மனுக்கள் பெறப்பட்டு 64,09,217 மனுக்கள் தீர்வு காணப்பட்டது. காலையில் மனு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாலையில் தீர்வு காணுவோம். இது அம்மா திட்ட முகாம். அதை இன்னைக்கு அவர் பிளேட்டை மாற்றுற மாதிரி, தோசையை பரட்டி போடுற மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால திட்டத்தினுடைய பெயரை மாற்றி அவர் விளம்பரம் தேடுறாரு. விளம்பரம் தேடுறதுக்கு அரசுக்கு சொந்த காசில் பண்ணால் பரவாயில்ல, அரசு பணத்தில், மக்கள் வரி பணத்தில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து இதில் 10,000 முகாம் நடத்த போகிறோம், 1,00,000 தன்னார்வலை ஈடுபடுத்த போகிறோம், 45 நாளில் தீர்வு காண போகிறோம்னு விளம்பரம் கொடுக்குறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், மக்களுக்கு நன்மைகள் எந்த வகையிலாவது கிடைக்கணும், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்க, முழு பொய்யா இருக்க, பச்சை பொய்யா இருக்க. 525 வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றலை. சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் சொன்னீங்க, அதை நிறைவேற்றலை. சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த புதிய அறிவிப்புகள் கிடப்பில் இருக்குது. 110 அறிவிப்புகள் கிடப்பில் கிடக்கிறது. இப்போ 525 வாக்குறுதியில் 10% தான் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு 80% பேர் கட்சிகள் எல்லாருமே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் மடமாற்றம் செய்வதற்காக புதிய பெயரிலே புதிய அறிவிப்பு, புதிய விளம்பரம், இது மக்களிடத்தில் புதிய சிந்தனையை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் மக்கள் ஒரு பொழுதும் உங்களை மன்னிக்கவும் மாட்டார்கள், உங்கள் இயலாமையை மறக்கவும் மாட்டார்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு தல பொறுப்பாளர் 100 நாள் வேலை திட்டத்தில் தல பொறுப்பாளர்களை பயன்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் சொல்றேன்ல, 1,00,000 தன்னார்வலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கு, மக்களை எப்படி சந்திக்கணும், என்ன கோரிக்கை. இப்போ நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கோம். இங்கே பெரிய பிள்ளான் இருக்காரு, மாணிக்கம் இருக்காரு, சரவணன் இருக்காரு, இப்போ இங்கே ஏகேபிஏ இருக்கிறாரு, துரை தண்டராஜ் இருக்காரு. மக்களுடைய தேவை என்ன? இப்போ ஓஏபி வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன நிபந்தனை இருக்குது, இதெல்லாம் அந்த தன்னார்வலுக்கு எப்படி தெரியும்? அவர் மனு எப்படி கொடுப்பாங்க, எப்படி வாங்குவாங்க, எப்படி கொண்டு சேர்ப்பாங்க? ஸோ அப்போ இது ஒரு கண் துடைப்பாக ஒரு ஐவாஷ், அவ்வளோதான். ஐவாஷ் மூலமாக பிரெயின் வாஷ், இதுதான் நடக்குது. அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அதனால் ஐவாஷ் மூலமாக பிரெயின் வாஷ் செய்ய முயற்சிக்கிற ஸ்டாலினை மொத்தத்துக்கு வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. இதுதான் இன்றைய தீர்ப்பு. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.